ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன். பெரிய மீனை விட சின்ன மீன். இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 5-6 கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இவ்வளோவுமே அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இனி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், நிறைய கருவேப்பிலை. இதுக்கு புளிக்கு பதிலாக என்னன்னா மாங்காய் தான் சேர்க்க போகிறேன். இந்த மாங்காயை பார்க்க கலராக பழுத்த மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம புளிப்பு. இப்போது இந்த அரைக்க வேண்டிய பொருள்கள் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இனி இப்போது இந்த தேங்காய் கலவையை மீன் கூட சேர்த்துடலாம். இனி இதுக்கு கூடவே மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி சேர்க்கணும். உப்பு, நிறைய கருவேப்பிலை. நமக்கு கருவேப்பிலை ரொம்பவே நல்லது, அதனால் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் வேக தேவையான அளவு ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்து அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கை வச்சு கலந்து விட்டுடணும். இனி இந்த மாங்காய் என்னென்னா சீக்கிரமாக வேகக்கூடிய மாங்காய், அதனால நான் இதை ஃபஸ்ட்டே போடாமல் ஓரளவு பாதி அளவு வந்த பிறகு தான் இந்த மாங்காயை நான் சேர்க்க போகிறேன். சரியா? நேற்றுக்கு குழம்பு வச்சப்போ என்னென்னா முதல்ல போட்டு அது நல்லா வெந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொதிச்சாச்சு. கொதிக்கும் போதே அவ்வளவு வாசனை வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பை சேர்த்து வச்ச பிறகு நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. அப்படி கலக்குனா பொடி பொடியாக பொடிஞ்சிடும். அதனால் நம்ம ஒரு சின்ன துணி வச்சு பிடிச்சி அந்த மீன் சட்டியை லேசாக அசைச்சி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமலே இருக்கும். எந்த மசாலா எல்லாமே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவு வத்தின பிறகு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாங்காய் இதுக்கு கூட சேர்க்கணும். அதுவும் வெந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. முன்னாடி உப்பு புளி எல்லாமே நான் எத்தனை தடவை ஊற்றினாலும் சரியாகவே வராது. இப்போ நான் ஃபஸ்ட்டு போடுறதே சரியாக இருக்கும். எல்லாமே செய்ய தானே கரெக்டாக வரும். இப்போ மீன் குழம்பும் வத்தியாச்சு, மீனை வந்தாச்சு. இவ்வளவு சின்ன மீன் தான், ஆனால் பாருங்கள் இவ்வளோ நேரம் வெந்த பிறகு கொஞ்சமும் உடையில, மாங்காயெல்லாம் பீஸாக இருக்குது. இதில் தாளிக்கலாம், ஆனால் நான் தாளிக்கலை. ஏன்னா எல்லா குழம்புமே நம்ம எண்ணெயில் தான் பண்ணுறது. அதனால நான் மீன் குழம்புக்கு எண்ணெய் சேர்க்க மாட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போட்டு இறக்கியாச்சுன்னா அடிப்பொலியான மீன் குழம்பு ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.